ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம ரேஷன் ரைஸ் வச்சுட்டு ஒரு 4 விதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இப்போலாம் வந்து காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டைமிங்கில் ஒரு 20 மினிட்ஸ்லேயே நீங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஒரு நாளுக்கு முன்னாடியே அரிசி ஊற வச்சு ஆட்டி செய்கிற வேலையெல்லாம் இருக்காது. நீங்கள் உடனடியாக இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரேஷன் ரைஸ் வந்து நான் நல்லா கழுவி நல்லா காய வச்சு நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பவுட்ரும் கொஞ்சம் வந்து ரவை சைஸ்லேயும் நான் மிஷினில் கொடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இது பாருங்கள், நல்லா கழுவி நல்லா காய வச்சு கழுவுன ரைஸு தான். எனக்கு வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொஞ்சம் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. மாமூலி அரிசி மாவு இருக்குதுல்ல, அது இது வந்து ரவை விட கொஞ்சம் பெரிய சைஸில் நான் மிஷினில் கொடுத்து உடச்சி வச்சுருக்கிறேன். இது வந்து முதல்ல நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கூர்கு ஸ்டைலு கடும்புட்டு ரெசிபி. இதுக்கு வந்து 2.5 கப்பு தண்ணி நான் எடுத்துக்கிட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இப்போ 1 கப்பு வந்து நம்ம உடைச்ச ரைஸ் வந்து ரவா சைஸ்லேருந்து ரவா விட கொஞ்சம் பெரிய சைஸில் உடைச்சிருக்கிறேன். இந்த ரைஸையும் அந்த சூடாக இருக்கிற தண்ணியிலையும் நான் போட்டுட்டு இப்படி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கட்டி கட்டாது, இந்த மாதிரி நல்லா இருக்கும். இப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துலேயே பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாயிரும். இப்போ வந்து நீங்கள் மூடி வச்சு ஸ்டவ்வில் இருந்து கீழே வச்சுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் ஆன உடனே நீங்கள் மறுபடியும் எடுத்து இந்த மாதிரி உப்புமா மாதிரி இப்படி கிளறி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஆன உடனே இப்போ நாம் பச்சை தண்ணியை தொட்டு இதை உருண்டை பிடிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிக்கணும். கொஞ்சம் சூடாக இருக்கும், பார்த்து நீங்கள் கவனமாக இது இப்படி ரவுண்டாக பால் மாதிரி பிடிச்சி வச்சுருங்க. ரொம்ப சூடாக இருக்கும்போது பிடிக்கணும்னு இல்லை, எனக்கு பழகிருச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு சூடில் உங்களுக்கு பால் பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிடிச்சி வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமாவையும் கை பாருங்கள் சூடுக்கு கொஞ்சம் செவந்துருச்சு. கொஞ்சம் பார்த்து கவனமாக பிடிச்சி இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குங்க. பாருங்கள், 1 கப்புக்கு எவ்வளோ கடும்புட்டு வந்திருக்குதுன்னு. இப்போ நம்ம வழக்கமாக ஆவியில் எல்லாமே வேக வைக்கிற டைப்பில் இந்த கடும்புட்டியும் நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் போட்டு நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸில் வெந்துருச்சுன்னா போதும். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ கூர்கு ஸ்டைல் கடும்புட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு 10-15 மினிட்ஸில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிரும். ரொம்ப நல்லா சூடாக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு எதுவுமே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு அவசரமாக எதுவுமே இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் ரைஸை கட் ரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி கடும்புட்டு செய்யலாம். இது நம்ம எங்கள் கூர்கு ஸ்பெஷலு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நீங்கள் குருமா, சட்னி, சாம்பார் எதுக்கு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கூர்கு ஸ்டைல் பாப்புட்டு ரெசிபி. இது வந்து கட் ரைஸு தான், சேமு. அதோட கொஞ்சம் பெரிய கட் ரைஸு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம சாப்பிட்ற பிளேட்டு. இதுக்கு நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கீ சேர்த்துக்கிட்டு நல்ல பிளேட்டுக்கு அப்ளை பண்ணி வச்சுக்குங்க. இந்த பிளேட்டில் தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ நம்ம 1 கப்பு கட் ரைஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு 2 கப்பு பச்சை தண்ணி, 1/2 கப்பு வந்து பால், அப்புறம் இந்த புட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூனு சர்க்கரையும் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு இதுக்கு ஒரு 1/4 கப்பு வந்து தேங்காய் துருவலும் சேர்த்துக்கிட்டு அந்த உப்பு சர்க்கரை நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அது நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈவனாக பண்ணி வச்சுருங்க. நம்ம இந்த மாதிரி ஈவனாக பண்ணிவிட்டு இப்படி 2 வாட்டி இப்படி தட்டினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இதையும் நம்ம இட்லி பாத்திரத்தில் ஆவியில் நம்ம வேக வைக்க போகிறோம். இது வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸு வேக வைங்க. பாருங்கள், இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் இப்படி 20 மினிட்ஸ் விட்டு நீங்கள் ஸ்பூன் எடுத்து இப்படி குத்தி செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு இப்போ நீங்கள் இது ஒரு 10 மினிட்ஸு அப்படியே ஆறுறதுக்கு வச்சுருங்க. நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நீங்கள் ஒரு கத்தியை வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப் வேணும் அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி கூட நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நீங்கள் சட்னி, சாம்பார் இல்லைன்னா நீங்கள் காப்பியில் கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கூர்கு பிரேக்ஃபாஸ்ட்டு லிஸ்ட்டில் இந்த பாப்புட்டும் எக்கு கறியும் முக்கியமாக இருக்குது. இது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப டேஸ்ட்டு தான். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கு நீங்கள் குருமா, சட்னி எந்த குழம்புலையும் எந்த ஒரு சட்னிலையும் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எக்கு கறியில் ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபியும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ரேஷன் பச்சரிசி மாவில் இடியாப்பம் செய்ய போகிறோம். இது கூட ரொம்ப சிம்பிள் தான். 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக எடுத்துருக்க பச்சரிசி மாவு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி வந்து நம்ம முதவே சூடு பண்ணி வச்சுக்குங்க.
இப்போ இடியாப்பம் செய்கிறதுக்கு நான் 1 கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். மீடியம் ஃபயர் வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு நீங்கள் பச்சரிசி மாவை நீங்கள் வந்து இப்படி ஃப்ரை பண்ணிகிட்டே வாங்க. மாவு வந்து உங்களுக்கு ஃப்ரை ஆன உடனே நல்ல ஒரு அழகான நல்ல ஸ்மெல் வரும். அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃபயரில் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது மாவு வந்து கலர் மாறாமல் ரொம்ப நல்லா இருக்கும். மாவு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ அடுத்ததாக வந்து மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ கலந்து விட்ட பிறகு நம்ம ஏற்கனவே நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கிற தண்ணியை வந்து மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் ரொம்ப சேர்த்துட்டாலும் மாவு வந்து ரொம்ப லூஸ் ஆயிரும். அதனால் தேவையான அளவுக்கு நீங்கள் சுடு தண்ணியை மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கிட்டே கலந்து விட்டுட்டு நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க. மாவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டான பதம் வரும். நீங்கள் ஒரே முட்டுக்கு சேர்த்துக்கிட்டீங்கன்னா மாவு ரொம்ப லூஸ் ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி வந்த போதும். இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. தண்ணி கொஞ்சம் சுடு தண்ணியை சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். யூஸ்வலாக நம்ம கொல்கட்டை மாவு செய்கிறோமெல்லாம் அந்த அளவுக்கு வந்துச்சுன்னா போதும், சரியாக இருக்கும். பாருங்கள், மாவு வந்து ஓரளவுக்கு சரியாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் கொஞ்சம் மாவு எடுத்து கையில் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு புளியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓரளவுக்கு மீடியமாக பார்த்து நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்குங்க. பாருங்கள், இந்த கையில் தண்ணி தொட்டு எடுக்கும்போது உங்களுக்கு கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா மாவு சரியாக இருக்குது. கொஞ்சம் மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு இடியாப்பம் வந்து உங்களுக்கு நூல் நூலாக ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அடுத்ததான் நம்ம வந்து இந்த முறுக்கச்சில் நான் இப்போ மாவு போட்டு நான் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ புளியும் போது கரெக்டாக இருக்குது. மாவு கொஞ்சம் ஆறி கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியை தொட்டு மறுபடியும் மாவை கொஞ்சம் சாஃப்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் புளிஞ்சிக்கலாம். கரெக்டாக இருக்கும். பண்ணிவிட்டு நீங்கள் புளிஞ்சி எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த தட்டெல்லாம் வந்து இந்த இடியாப்ப ஸ்டாண்டில் வந்து நீங்கள் செட் பண்ணிவிட்டு இன்னொரு 10-15 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு அழகான இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரு செட்டு வந்து வெந்து வந்துருச்சு. இன்னும் மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் விட்டு நீங்கள் மறுபடியும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சு வேக வச்சுக்கலாம். ஸ்டாண்ட் இல்லைன்னா கூட இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் கூட நேரடியாக நீங்கள் ஒரு தட்டில் ஒரு துணியை போட்டு கூட இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுட்டு கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். இது கூட அழகாக நீட்டாக வரும். உங்களுக்கு எந்த மாதிரி சௌகரியப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் இந்த இடியாப்பத்தை நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இதுவும் நல்லா அழகாக வெந்து வந்திருக்குது. பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்லேயே நம்ம 1 கப் மாவுக்கு வந்து 7லேருந்து 8 வரைக்கும் நீங்கள் இடியாப்பம் செஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாக இடியாப்பம் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இது எல்லாமே பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக வந்திருக்குதுன்னு. நீங்கள் மாவு வந்து முதவே நீங்கள் ஃப்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வேணும்போது நீங்கள் சுடு தண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா பூவாக இருக்குது, கையில் ஒட்டாமல் நல்லா அழகாக வந்திருக்குது இடியாப்பம். யூஸ்வலாக இடியாப்பம்னாவே தேங்காய் பால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். சட்னி, சாம்பார், சிக்கன் குழம்போட தேங்காய் பால் தான் எனக்கு பிடிச்சிருக்குது. உங்களுக்கு எந்த காம்பினேஷனில் சாப்பிட்டா பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளாக இடியாப்பம் தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. பாலோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கூர்கு ஸ்டைலில் அக்கி ரொட்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரைஸ் ரொட்டி. இதுக்கு வந்து நான் 1 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இது வீட்டில் நம்ம சாப்பிட்ற ரைஸு தான் சாப்பாடு. இது வந்து நான் ரெட் ரைஸ் இருக்கிறது, நம்ம வீட்டில் ரெட் ரைஸ் தான் சாப்பிட்றோம் அதிகமாக, அதோட சாப்பாடு தான் இது. உங்கள் வீட்டில் எந்த மாதிரி பாயில் ரைஸ் சாப்பிட்றீங்களோ அந்த ரைஸ் எடுத்துக்கோங்க. 1 கப்பு பவுடருக்கு 1 கப்பு ரைஸு பாயில் ரைஸ் எடுத்துக்கோங்க. அது மிக்சியில் சேர்த்துக்கிட்டு நீங்கள் ஒரு 2 சுற்றுனீங்கன்னா போதும். ரொம்ப நைஸாக நீங்கள் கிரைண்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு கொரன்னு இருந்துச்சுன்னா போதும். அதோட இந்த மாவோடு சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு சப்பாத்தி பதத்துக்கு இந்த டோ ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு மாவு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொட்டி சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கிட்டு நீங்கள் ரவுண்டாக உருட்டி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லா மாவையும் நீங்கள் ரவுண்டாக உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாக இந்த அக்கி ரொட்டி வந்து கையில் தான் தட்டி தாவாவில் போட்டு சுட்டு எடுப்பாங்க. கறி அடுப்பில் தான் சுடுவாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நான் இப்போ இந்த ரொட்டி ப்ரெஷரில் தான் 2 சைட்லேயும் பேப்பர் போட்டுட்டு பிளாஸ்டிக் பேப்பர் போட்டுட்டு அது கொஞ்சம் ஆயிலும் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நான் ப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரொட்டி தாவத்தில் போடுறேன். இது வந்து 2 பக்கத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நிமிஷம் நீங்கள் வேக வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வேக வச்ச பிறகு நீங்கள் இப்போ டைரெக்டாக எடுத்து நீங்கள் கறி அடுப்பில் சுட்டிங்கன்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்,
டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஹெல்தி கூட. இப்போ நான் ஸ்டவ்வில் தான் செய்ய போகிறேன். இந்த ஸ்டவ்வில் இந்த மாதிரி 2 பக்கத்துலேயும் நல்லா அதை சுட்டு எடுத்துக்குங்க. எல்லா சைட்லேயும் நல்லா வேகிற மாதிரி பார்த்துட்டு, வெந்த பிறகு பார்த்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு, ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் சூடாக சாப்பிடும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். மீதி இருக்கிற மாவுலேயும் நீங்கள் அதே ரொட்டி தட்டி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது சூடாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ப்ரெஷர் இல்லைனா கூட இந்த மாதிரி கையில் தட்டி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். மேலே ஒரு பிளாஸ்டிக் போட்டுட்டு கூட நீங்கள் கொஞ்சம் எண்ணெயோ இல்லை தண்ணியோ தொட்டு கூட நீங்கள் இப்போ இந்த மாதிரி தட்டி கூட நீங்கள் ரொட்டி ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அந்த மாதிரி இந்த ரொட்டியை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொட்டி அழகாக எல்லா ரொட்டியுமே நம்ம இப்போ அழகாக ரெடி பண்ணியாச்சு. இந்த அக்கி ரொட்டிக்கு வந்து நான்வெஜ் குழம்பாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.